சிம்பிளாக ஈஸியாக நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. 1 வீக் வரைக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக எந்த ஒரு ஓமப்பொடி அது மட்டும் இல்லாமல் பூந்தி பொரிக்காமல் நம்ம பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம். டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து 1 கப், அதுக்கப்புறம் நிலக்கடலை ஒரு 1/2 கப், அவுல் எடுத்துக்கலாம். அவுல் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு முந்திரி 1/4 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அதுவுமே ஒரு 1/4 கப், அதுக்கப்புறமா பாதாம். ஸோ எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஈவன் நீங்கள் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம நிலக்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட மீடியமில் வச்சுட்டே வந்து ரோஸ்ட் பண்ணுங்க. மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வரணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலையை நம்ம ஃப்ரை பண்ணணும். பொட்டுக்கடலையும் அப்படி தான் நல்லா நீங்கள் வந்து மீடியம் டு ஹையில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே அப்படி பண்ணும்போது ஆயிலை ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துடும். இது வந்து உள்ளே போட்டு டோட்டலாக ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம கரண்டியிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாதாம். ஸோ பாதாம் நிலக்கடலை எல்லாம் பொரிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொரிக்கணும். ஏன் அப்படின்னா இது முழுசாக நட்ஸ் மாதிரி இருக்கனால வெடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா முந்திரி போட்டுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா போடும்போதே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். இது பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதுலேயே வேரியேஷன் வேணும் அப்படின்னா ரோல்டு ஓட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட போடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அவனில் வந்து பேக் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஆயில் வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏர் ஃப்ரையர்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவல் வந்து எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். தின்னாக இருக்கட்டும், திக்கான அவல். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அவளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து மெட்ராஸ் மிக்சர்லாம் போட்டிருக்கேன். பூந்தி அதுக்கப்புறம் ஓமப்பொடியெல்லாம் பொரிச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ கறிவேப்பிலை ஒரு கையளவு கறிவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகணும் எதுவுமே. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா, அதுக்கப்புறமா மிளகாய் தூள், பெருங்காயம், அதுக்கப்புறம் நீங்கள் பெப்பர் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வறுத்த ஜீரகத்தூள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வந்து சூடாக இருக்கும்போதே வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கெட்டு போகாது. இது வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் எடுத்துக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் வேர்ல்டில் ஃபாலோ பண்ணலாம். south indian foods.in வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.